Hello friends, welcome to my channel PK Payanam. நான் உங்க PK. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Royal Enfield ஓட Thunderbird series பத்தி தான். பொதுவா Royal Enfield Classic and other modelsக்கு எப்படி ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே போல Royal Enfield ஓட Thunderbirdக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. Thunderbird series இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இப்போ அத பத்தின ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க, வீடியோ நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட்டாக தண்டர்பர்டோட எக்ஸ் சீரிஸ் அதாவது 350x and 500x 350xல ஒயிட் அண்ட் ரெட் 500xல ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் வேரியண்ட்டில் பார்த்துருப்போம். அது ஒரு செம்ம ஹிட். இப்போ அந்த சீரிஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அதோட நெக்ஸ்ட் வெர்ஷனான BS6க்கு அப்டேட் பண்ண மீட்டியாரை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ராயல் என்ஃபீல்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீட்டியார் 350 அதாவது எண்ட் ஆஃப் ஜூன் 2020 லான்ச் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. டியூ டு இந்த கோவிட் சிச்சுவேஷனில் ரிலீஸ் தள்ளி போயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக ORR ரோட்ல பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டெஸ்ட் ரைட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பைட் வீடியோஸ் லீக்ட் இமேஜஸ் ரிலீஸ் ஆனதை வச்சு பார்த்தோம்னா எக்ஸ் சீரீஸ்ல இருந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. மெயினா ராயல் என்ஃபீல்ட் இதோட சேசிஸ்ல பெரிய டிஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. புது டபுள் கிராடல் சேசிஸ். பழைய எக்ஸ் சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேசிஸ் தான் வரும். பட் இப்போ டபுள் சேசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல மாடிஃபிகேஷன் தான். வைப்ரேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கம்மிங் டு தி இன்ஜின் பார்ட், எக்ஸ் சீரீஸில் புஷ்ராட் ஆக்சுவேட்டட் வால்ஸ் இருந்துச்சு. இப்போ மீட்டியாரில் SOHC இன்ஜின் அதாவது சிங்கிள் ஓவர் ஹெட் கேம். பழைய வெர்ஷனை விட ரொம்ப ரிவைவிங் அண்ட் ரீஃபைனாக இருக்குது இந்த இன்ஜின். இதில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஸ்லைட்டாக இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்ஜினில் இந்த SOHC சேஞ்சஸ்னால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ரெடியூஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. மெயினான கீ ஃபியூச்சர்ஸாக என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கிளாசிக்கான ரியர் வியூ மிரர்ஸ். இது வரைக்கும் பார்க்காத ராயல் என்ஃபீல்டில் இல்லாத மாதிரி ஒரு கிளாசிக் ஸ்டைலில் ரியர் வியூ மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. லுக் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைடரான ரைடர் சீட். தண்டர்பர்ட் சீரீஸில் பொதுவாக பார்த்தீங்கன்னா சீட் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கும். பட் எக்ஸ் சீரீஸில் பில்லியன் சீட் கம்ஃபர்ட் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. இப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணி நல்ல வைடரான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்லியன் அண்ட் போத் ரைடர் ரெண்டு பேருக்குமே செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். அண்ட் தென் ரெட்ரோ ஸ்டைல் டெயில் லைட். நம்ம சொன்ன மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் அந்த டெயில் லைட் கொடுத்துருக்காங்க. அது பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல லுக் கொண்டு வருது பைக்குக்கு. சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. கமிங் டு தி பிரேக்ஸ், போத் எண்ட்ஸ்லையும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க வித் ABS. மோஸ்ட் ப்ராபப்ளி டுவல் சேனல் ABS இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் தென் LHS செயின் டிரைவ் கொடுத்துருக்காங்க, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் செயின் டிரைவ். லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஃபேன்ஸை ஏமாத்தாம சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. மெயின்லி Spiedimages வச்சு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் LED இருந்து ஹாலஜனுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா பழைய தண்டர்பர்ட் சீரீஸ்ல 2 ரவுண்ட் டயல் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மீட்டியார் சீரீஸ்ல சிங்கிள் ரவுண்ட் டயல், அதுவும் ஸ்லைட்டா ஆஃப் செட் பண்ணி ஹெட்லைட்ல இருந்து சென்டரா இல்லாம ஆஃப் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஜாவால இந்த மாதிரி தான் கன்சோல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராயல் என்ஃபீல்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்டைல் கொடுக்குது, ஒரு ரெட்ரோ ஸ்டைல் காமிக்குது, ஒரு நல்ல சேஞ்சஸ் தான். டெயில் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ரவுண்ட் ரெட்ரோ ஸ்டைல்ல ரொம்ப டவுன்ல இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்ல இருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல லுக் கொடுக்குது. ஸ்விட்சஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸ்லயும் ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பழைய ஸ்டைலில் இல்லாம செலக்டர் ஸ்விட்சஸ், ரவுண்ட் ஸ்டைலில் செலக்டர் ஸ்விட்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல லுக் கொடுக்குது பைக். ராயல் என்ஃபீல்ட் அவங்களோட பைக் அப்டேட்ஸ் பண்ணி ஃபேன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பழைய எக்ஸ் சீரீஸ்ல இருந்து நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட் ஃபேன்ஸ் லைக் பண்ணுற மாதிரி எக்ஸ் சீரீஸ் எப்படி ஒரு நல்ல ஹிட் ஆச்சோ மீட்டியாரும் ஒரு பெரிய ஹிட்டுக்கு காத்துட்ருக்கு. நம்மளும் வெயிட் பண்ணலாம் லான்ச்சுக்காக. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூன் 2020 ரிலீஸ் தள்ளி போயிடுச்சு. இந்த பைக்கோட ரிலீஸ் கூடிய சீக்கிரம், அதாவது 2020 எண்ட்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from PK.